சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல மகர ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில கேது பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதால அவரு 3வது வீடு, அப்படி இல்லைன்னா 6வது வீடு, அது இல்லைன்னா 8வது வீடு, அப்படி இல்லைன்னா 12வது வீடு, இந்த 4 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை சூரிய பகவான் கொடுப்பார். இந்த 4 வீடுகளை தவிர்த்து வேற எந்த வீட்டுல இருந்தாலும் சரி சூரிய பகவான் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில இருக்கிறதால, அதுலயும் முக்கியமா கேது பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது ஜோசியக்காரன் ஆரம்பத்திலேயே 7.5 கூட்டுறான், அவசகனமா பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மறைவு ஸ்தானங்கள்ல பலம் இழந்து இருந்தா மட்டும்தான் நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம யோக ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சில தடுமாற்றங்களையும் கட்டாயமா ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா நீங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கடைசி நேரத்துல கை நழுவி போயிடும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல அமையாது. வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி முங்கிக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு தெரியாது. வேலைக்காக முயற்சி பண்ணி நீங்க மன அழுத்தத்தையும் மன வேதனையையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அஷ்டமாதிபதி பாகிஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க தந்தை மூலமா உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது வகையில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி உங்க தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது. உங்க மேல உங்க தந்தைக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும். அந்த ஆளு எனக்கு ஆதரவு கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, இடைஞ்சல் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு முதல் இடைஞ்சல் அப்படிங்கறதே உங்க தந்தை கிட்ட இருந்துதான் வரும். ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க தந்தை கூட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும் கை கலப்புகள் ஏற்படுறதுக்கும் கூட இந்த புரட்டாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால இந்த புரட்டாசி மாசத்துல மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி உங்க தந்தை கிட்ட இருந்து எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க தந்தைக்கு தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தெரியாம செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம அப்பா நமக்கு வழிகாட்டியா இருப்பார், ஆதரவா இருப்பார், ஏதாவது ஆலோசனைகளை சொல்லுவார் அப்படின்னு நினைச்சு நீங்க அவர் முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி ஆளா அவர் தான் முட்டுக்கட்டையை போடுவார். இது மூலமாவே தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மகர ராசிக்காரங்க உங்க தந்தை கிட்ட போய் நான் ஜெயிச்சிடுவேன், நான் சாதிச்சிடுவேன் அப்படின்னு வாய் சவடாலா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களே சொந்தமா முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு உங்க தந்தை முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்க தந்தை கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரிய பகவான் பாகிஸ்தானத்துல இருக்கும்போது உங்களோட உடல் சூட்டை அதிகப்படுத்துவார், சூடு சம்பந்தமான வியாதிகளை ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் இந்த மாதிரியான பாதிப்புகளை கூட 9வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் கட்டாயமா ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே உங்களோட உடல் உஷ்ணத்தை நீங்க முழுமையா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல உங்களுக்கான வெற்றி தாமதமா தான் கிடைக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சிகளை எடுங்க. அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும்.
ஆனா தற்சமயம் சனி பகவான் வக்ர சனியா இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரொம்ப சுலபமா கடந்து வரக்கூடிய ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், முட்டல் மோதல்கள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மகிழ்ச்சியும் சின்ன சின்ன சந்தோஷங்களும் கண்டிப்பா கிடைக்கும். என்னதான் உங்க மனசுக்குள்ள வேதனைகளும் விரக்தியும் அதிக அளவுல இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சி உங்களை உற்சாகமா வச்சுக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல தொழில எதிர்பாராத முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில இருந்துட்டு வரக்கூடிய போட்டிகளும் பொறாமைகளும் ஓரளவுக்கு குறையும். உங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க ரொம்பவே மந்தமா போய்கிட்டு இருக்கிற தொழில கூட நல்ல விதமான முன்னேற்றங்களை இந்த புரட்டாசி மாசத்துல எதிர்பார்க்கலாம். இதனால இந்த மாசத்துல தொழில் சிறப்பா நடக்குது அப்படின்னா நம்ம கைகள்ல பணமா வந்து குவிய போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா சனி 2லயும் சூரியன் 9லயும் இருக்கிறதால என்னதான் தொழில் டாப் டக்கரா நடந்தாலும் உங்க கைகளுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல வந்து சேராது. நீங்க யாருக்காவது பணத்தை கடனா கொடுத்தாலும் சரி, பொருளை கடனா கொடுத்தாலும் சரி, அந்த கடனை உங்களால திருப்பி வாங்கவே முடியாது. 100 ரூபாய் உங்க கைகளுக்கு வரணும் அப்படின்னாலும் அதுக்கு நீங்க பெரிய அளவுல போராட வேண்டியிருக்கும். பெரிய அளவுல அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நீங்க அலைஞ்சி அலக்கழிஞ்சி நொந்து நூலாகி இந்த பணமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுத்து உட்காரும் போதுதான் அந்த பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரும். இதனால மகர ராசி அன்பர்கள் சொந்த தொழில இருந்தாலும் சரி, வியாபாரத்துல இருந்தாலும் சரி, இந்த புரட்டாசி மாசத்துல யாரை நம்பியும் பணத்தையோ அல்லது பொருளையோ கடனா கொடுக்காதீங்க. 1 ரூபாய் வியாபாரமா இருந்தாலும் சரி, பணத்தை உங்க கைகள்ல வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வியாபாரத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பதட்டம் இல்லாத ஒரு மாதமா இருக்கும். வேலைகள்ல உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு அப்படிங்கிறது பாதியா குறையும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல குலதெய்வ வழிபாட்டை செய்யறதுக்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்துல சனி பகவான் வக்ர கதியில இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. மூட்டு வலி, முதுகு வலி, தலைவலி, குதிகால் வலி இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கோ பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல இருக்காது. அதே நேரம் நீங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. நிலங்கள் வாங்கணும், வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த புரட்டாசி மாதம் அந்த அளவுக்கு யோகமான காலமா இருக்காது. வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வாகனங்களை விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த புரட்டாசி மாதத்துல எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். இது கூடவே திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குறது, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புரட்டாசி மாதத்துல ஒத்தி வச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரியான வரன் வருது அப்படின்னா அந்த வரன் நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்து இந்த புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் தொடங்காதீங்க. இந்த புரட்டாசி மாதத்தோட 30 நாட்களும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்க முழுமையா ஆற போட்டுட்டு ஐப்பசி மாசத்துல அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விதமான முன்னேற்றங்களும் நல்ல விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.